பிரீத்தி, ஏய் சாப்பிட கூட வராம ஏன் இப்படி ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்குற? ஏய் என்னாச்சு பிரீத்தி, ஏன் அழற? இன்னும் அந்த ரமேஷ் பையல தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் மனசுல இருந்து முதல்ல அவனை தூக்கி போடு. இங்க பாரு பிரீத்திமா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா உனக்கு அடங்குனவனா நான் பாக்குறேன். மனச பத்தி நீ என்ன நினைச்சமா? அது என்ன போட்டுக்கிற ட்ரெஸ் அப்பப்ப மாத்திக்கிறதுக்கு? என்னம்மா பேசுற? அடியே, காலுக்காகாத செருப்ப கழட்டி போடுற மாதிரி தாண்டி மனசும். ஒத்து வரலன்னு வச்சுக்கியேன், அதை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். புரியுதாம்மா? உனக்கு வேணா மனசுங்கிறது கால்ல போற செருப்பு மாதிரி இருக்கலாமா? ஆனா எனக்கு அது வாழ்க்கை. அதை இப்படி நினைச்ச நேரத்துல மாத்திக்க முடியாதுமா. என்னால ரமேஷ மறக்க முடியாது. அவனை தவிர வேற ஒருத்தனுக்கு என்னால கழுத்தை நீட்ட முடியாதுமா. பிரீத்தி, ஏய் பிரீத்திமா, என்னடி இது? எனக்கு ரமேஷ் தான் வேணும்மா. எப்படியாவது அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைமா. ஐயோ, இங்க பாரு பிரீத்தி கண்ணு, இங்க பாரு, இங்க பாருன்னு சொல்றேன்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. ரமேஷையே நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். அம்மா நீ அழாத. ஆமா பிரீத்தி கண்ணு, எனக்கு உன் சந்தோஷம் தாண்டா முக்கியம். ஆனா அதே நேரம் என் லெவல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ரமேஷ் எங்க போயிட போறான்? வரட்டும், வந்து என் கால்ல விழுந்து கெஞ்சட்டும். அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். நீ வேணா பாரேன், நாளைக்கே அவன் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவான். உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். ஜகட ஜகட ஜகடா ஜகடா ஜகட ஜகட ஜகடா. லாபம். என்னடா மாப்பிள்ள, ஒரு நாளும் இல்ல திருநாளா தண்ணி தூக்கி கப்பு கப்புன்னு அடிக்கிற? பொதுவா நீ தண்ணி அடிக்க மாட்ட, அதுவும் இந்த மாமன் கூட சேர்ந்து ஒரு நாளும் தண்ணி அடிச்சது இல்ல. வந்த தண்ணியை ஊத்துன அடிக்கிற. இந்த வர்றா, ஒரு மனுஷன் குடிக்கிறான்னா ஒன்னு ஹாப்பியா இருக்கணும், இல்ல சோகமா இருக்கணும். உன் மூஞ்சிய பார்த்தா சோகமா தான் இருக்கிற. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்டா? டேய் சொல்றா மாப்ள. மாமா, எனக்கு வாழவே பிடிக்கல மாமா. அப்பா காசிக்கு போனதை தடுக்க முடியல, பிரீத்தியோட அம்மாவை சமாதானப்படுத்த முடியல. அப்புறம் எப்படி மாமா எனக்கு வாழ பிடிக்கும்? டேய், உன் பிரச்சனை என்னன்னு டீட்டெயிலா சொல்றான். மாமா, பிரீத்தியை ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ண போனேன். வந்து எங்கள் அம்மாவை பார்த்து பேசு, அவங்கள சமாதானப்படுத்துன்னு சொன்னான். நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? என் பொண்ணு வந்து கூப்பிட்டதும் ஈனு பல்ல காமிச்சிட்டு வந்துட்டீங்களா? வெளியே போக முதல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. என் மக பிரீத்திய உங்களுக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன். என் தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய இடத்து பையனா பார்த்து பிரீத்திக்கு நான் கட்டி கொடுக்க போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க போலாம். பிரீத்தி மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் செத்தே போயிடுவேன். டேய் டேய் டேய், முதல்ல புலம்புறத நிறுத்துறா. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? அந்த பிரீத்தி பிள்ளைக்கும் உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அவ்வளவுதானடா? நான் அந்த பிரீத்தியோட ஆத்தாட்ட பேசி நான் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்டா. மாமா, உங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அப்புறம் நீங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? எப்படி பண்ணி வைப்பீங்களா? டேய், இந்த பவர் பாண்டியனை பத்தி உனக்கு தெரியாதுடா. நான் பார்க்கத்தாண்டா காமெடி பீஸ், ஆனா உண்மையிலே பவர்ஃபுல் கரண்ட் மாதிரிடானா. சும்மா காமெடி பண்ணாதீங்க மாமா. காமெடி பண்றனா? டேய், நான் பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மர்டா.
இதுல யாராவது கை வைக்கணும் நினைச்சாங்கன்னா செதறி போயிடுவாங்க. ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கடா, உனக்கும் அந்த பிரீத்தி பிள்ளைக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். அதுக்கு குறுக்க அவ ஆத்தா வந்தான்னு வச்சுக்க, அவளா நானாங்கிறத பாத்துறேன்டா, பாத்துறேன். பவர் பாண்டியனா கொக்காங்கிறது நாளைக்கு தெரியும்டா. உங்களை தான் எந்திரிங்க. நாங்க சரிக்கு சரியா உட்கார்ந்து பேச போறோம். அந்த தகுதி உங்களுக்கு இல்ல. அப்படி ஓரமா எந்திரிச்சு நிக்கிறீங்களா? என்ன மாமா ரிவர்ஸ் வரீங்க? ஒண்ணு இல்லடா, இந்த அம்மாவை நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் குப்புன்னு வைக்கிற மாதிரி இருக்கு. அதனால நீ உள்ள போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். என்ன மாமா நேத்து நைட் அவ்வளவு பேசுனீங்க, நான் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் தொட்டா யாரா இருந்தாலும் வெடிச்சுவாங்க, நீங்க என்ன பம்புறீங்க? ஏய், நான் பம்புறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பொம்பளை மரியாதையே தெரியாதவடா. அதை விட ஆம்பளைங்கன்னா அறவே மதிக்க மாட்டா. இப்ப நான் உள்ள வந்தோம்னா பிரச்சனை பெருசாயிரும்டா. நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஆனாடா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க, இந்த மாமன் உனக்காக உள்ள வந்து உயிரை கொடுப்பான்டா. போ போ போ, தைரியமா போ போ. சும்மா ஏதா பேசிட்டு வாங்க மாமா, வாங்க. காரியம் பண்ண சொன்னா கேட்றா டேய். வாங்க மாமா, அட வாங்க டேய், சொல்லு வாங்க. கேட்றா டேய். கூப்பிடுங்க. அம்மா அம்மா. ஆமா, என்ன பிச்சைக்கார மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க? இப்ப டீச்சரா கூப்பிடணும், அவ்வளவுதானடா. கூப்பிடுறேன். மேடம், எஸ்கூஸ் மீ மேடம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நில்றா. ஏன் மேடம் அப்படி பாக்குறீங்க? மேடம், நாங்க சண்டை போடுறதுக்கு வரல மேடம், சமாதானமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன ரமேஷ், சமாதானம் பேச உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? சரியான டம்மி பீஸ கூட்டிட்டு வந்திருக்க. டம்மி பீஸா? ஏ குண்டம்மா, இரு, எப்படி எங்க அக்கா வீட்டுக்கு தானே நீ சம்பந்தியா வருவ, அப்ப உனக்கு வைக்கிற ஆப்பு. என்னையா மனசுக்குள்ளேயே என்ன குண்டம்மான்னு திட்டுறியா? என்ன மேடம், உங்களை போய் நான் திட்டுவேனா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எப்பேற்பட்ட பாரம்பரியம். வந்து மேடம், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேன்னு என் குலசாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் மேடம், அவ்வளவுதான். நான் தான் என் முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேனே. ஆண்டி, அப்படி சொல்லாதீங்க. என்னால பிரீத்தி இல்லாம வாழ முடியாது, பிரீத்தியாலையும் நான் இல்லாம வாழ முடியாது. இந்த டயலாக் எல்லாம் கேட்டு என் காது புளிச்சு சலிச்சு போச்சு. இனி என்கிட்ட எதுவுமே பேசுறதுக்கு இல்ல, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. உங்களை தான் மலை போல நம்பி வந்திருக்கோம், நீங்களே இப்படி பேசினா எப்படி சம்பந்தியம்மா? என்னையா வார்த்தைக்கு வார்த்தை சம்மதியம்மா சம்மதியம்மான்னு சொல்லிட்டு இருக்க? எப்படியும் நீங்க எங்க அக்காவுக்கு சம்மந்தி ஆயிடுவீங்க நம்பிக்கையில தான் அந்த வார்த்தைய. சம்மந்தியம்மா, இப்ப என்ன நடந்து போச்சு? அன்னைக்கு நீங்க வந்த நேரத்துல எங்க பெரிய மச்சான் உங்ககிட்ட கூறுகிட்ட தரமா பேசிட்டாரு, தப்புதான். ஆனா இப்ப அவர் காசிக்கு போயிட்டாரு, இப்ப அவர் இல்ல மேடம். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ராஜ மரியாதை கொடுக்குறோம் மேடம். வந்து கல்யாண ஏற்பாட்டை பத்தி பேசலாம் மேடம். மேடம், நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா அது நாங்க சம்மதம்னு எடுத்துக்கிறோம் மேடம். ஏய், இப்படி வீடு தேடி வந்து 2 பேரும் கெஞ்சுறீங்களேன்னு நான் போனா போதுன்னு என் மனசை மாத்திக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் எனக்கு அந்த வீட்டுல ஏதாவது அவமானம் நடந்துச்சு, உன் பேர் என்ன சொன்ன? பவர் பாண்டியன் மேடம். அந்த பவர் அப்படியே புடுங்கி போட்டு மேடம், அப்படி எந்த மரியாதை குறைச்சலும் அங்க நடக்காது மேடம். ஆமா மேடம். எப்ப வர்றீங்க வீட்டுக்கு? போங்க, வருவேன். அத்தை, அதான் வரேன்னு சொல்லிட்டேன்லப்பா, கிளம்புங்க.
வா 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 ஆ, வரேன் அத்தை. கடைசியா ஒரு வார்த்தை, உங்களை பார்த்தா எங்க ஆத்தா சாட்சாத் அங்காள பரமேஸ்வரியை பார்த்தது மாதிரியே இருக்கு. வரேன் மேடம் வரேன். வரேன் அத்தை. ம். பாத்தியா பிரீத்தி, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. எப்பவுமே சாட்ட கயிறு நம்ம கையில தான் இருக்கணும். ஆடுற பம்பரமா தான் ஆம்பளைங்க இருக்கணும். அம்மா, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்குது. என் ஸ்டடீஸ்க்கெல்லாம் என்ன பண்றதும்மா? நம்ம படிப்பை பத்தி அப்புறமா யோசிக்கலாம் சுஜா. அதை விட முக்கியமா தேவைப்படுறது இருக்க இடமும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் தான். அதுக்கே நமக்கு விருப்பம் இல்லைனாலும் சதாசிவ அங்கிளை சார்ந்து இருக்கோம். இப்ப அதுக்கு முதல்ல என்ன வழி பண்றதுமா? வாழ்க்கையில போராட தைரியம் இல்லாம கோழத்தனமா உயிரை விட்ட அப்பாவை நினைச்சு இன்னும் நாம நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க முடியாதுமா. நம்ம வாழ்க்கை நாம தாமா பாத்துக்கணும். அதனால நான் என் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். என் படிப்புக்காக காலேஜ்ல கட்டின ஃபீஸ் இந்த வருஷத்துக்கு வரும். ஆனா அடுத்த வருஷம் ஒவ்வொருத்தர்கிட்ட கையேந்திட்டு நிக்கணுமா? வேண்டாமா, அந்த நிலைமை நமக்கு வேண்டவே வேண்டாம். அதுக்கு பதிலா இப்பவே நான் படிப்பை தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போறேன். என்னம்மா பேசுற? உன்னை பெரிய டாக்டர் ஆக்கி பார்க்கணுங்கிறது உங்க அப்பாவோட கனவு மட்டும் இல்ல, என்னோட கனவும் தான். அதனால இந்த நினைப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்க பாரு. முதல்ல நீங்க பிராக்டிக்கல் லைஃப புரிஞ்சுக்கோங்கம்மா. அப்பா மாதிரி மனக்கோட்டை கட்டி நாமளும் நம்ம லைஃப வீணடிச்சுக்க முடியாதுமா. அம்மா, சொந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருந்த நாம இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான வீட்ல ஒண்டிக்கிட்டு இருக்கோம். மாசம் மாசம் நம்ம கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் வீட்ல இப்போ நாம உட்காந்து அவங்க சாப்பிடுற சாப்பாட பகிர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமா? இந்த நிலைமையில நீ என்ன டாக்டருக்கு படிக்க வைக்க போறியா? நினைச்சு கூட பார்க்க முடியலமா என்னால. நான் சதாசிவ மாமியார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். என்னம்மா திடீர்னு? உங்க அப்பா இறந்த விஷயத்த சொல்லிட்டு அப்படியே இந்த வீட்டை நமக்கு வாடகைக்கு கொடுங்கன்னு கேட்கணும். அம்மா, என்ன வாடகை எப்படி கட்டுறதுன்னு கேட்க போறியா? வாடகை மட்டும் இல்ல, உங்க படிப்புக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும்மா. அம்மா, நம்ம குலதெய்வம் காசி விஸ்வநாதர் நம்மளை காப்பாத்துவாரு. அம்மா, என்னம்மா? இருங்க வந்துடுறேன். என்னப்பா சொல்லு. என்னது, பெங்களூர்ல இருந்து சீக்கிரம் வரியா? அப்படியா? சென்னைக்கு வரியா? நான் எல்லா ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ வா, நான் மாமா கிட்ட பேசுறேன். என்னங்க, எப்போ உங்க முதலாளி குடும்பத்தை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்ல போறீங்க? என்னங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட காதுல வாங்காம நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் டென்ஷன் ஆகுற? முதலாளி அம்மாவும் காசிக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க திரும்பி வரட்டுமே, அதுக்குள்ள என்ன அவசரம்? உங்க அளவுக்குலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க. இங்க பாருங்க, என் தம்பி குடும்பத்தோட நாளைக்கு பெங்களூர்ல இருந்து இங்க வரான். அவனுக்கு அந்த வீட்டை கொடுக்கணும். அதனால உங்க முதலாளி குடும்பத்தை உடனே காலி பண்ண சொல்லுங்க. காசிக்கு போனவங்க வந்தாலும் சரி வராட்டியும் சரி, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. அந்த பொண்ணுங்களை பார்த்து விவரத்தை சொல்லி உடனே வீட்டை விட்டு காலி பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஏதோ ஒரு 3-4 நாள் இருந்தாங்க சரி, அதுக்காக காலத்துக்குமா நம்ம வச்சு பாத்துக்க முடியும்? என்னங்க, ஒரு 500 1000 கையில கொடுத்து விரட்டி விடுங்க போட்டோம்.
நந்தினி, சுஜாதா, என்னம்மா? வாங்க, நம்ம உடனே கிளம்பலாம். என்னம்மா திடீர்னு எங்க கிளம்புறோம்? கேள்வி எதுவும் கேட்காதீங்க, உடனே புறப்படுங்க, கிளம்பலாம். அம்மா, சதாசிவம் அங்கிள பார்த்து பேசிட்டு வரந்தானே போனீங்க. திடீர்னு என்ன நடந்துச்சு? கிளம்புங்க, உடனே போலான்னு சொல்றீங்க. அவர் ஏதாவது சொன்னாராம்மா? அம்மா, கொஞ்ச நாள்லயே ஒரு விஷயத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பணம் இல்லைன்னா மதிப்பே இருக்காது. அதுலயும் புருஷனையும் எழுந்துட்டு பணமும் இல்லைன்னா அம்மா, அம்மா அழாதம்மா. நம்ம வேதனைய யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேம்மா. புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, சுமையா நினைக்கிறாங்களேன்னுதான். அம்மா வேண்டாம்மா, நம்ம யாருக்கும் சுமையா இருக்க வேண்டாமா. நம்ம இப்பவே கிளம்பி போயிடலாமா? எங்கம்மா போவோம்? அம்மா, பெரியப்பாவை பார்க்க போலாமா? வேண்டாம் நந்தினி, பெரியப்பா வீட்டுக்குலாம் ஒண்ணும் போக வேணாம். அப்பா இருந்த செய்தி அம்மா போன் பண்ணி சொன்னாங்கல்ல, அவர் ஒரு வார்த்தையாவது நம்ம கிட்ட வந்து சொன்னாரா? அம்மா ரமேஷ் அண்ணன் கிட்ட தானே சொன்னதா சொன்னாங்க. ஒருவேளை அந்த நியூஸ பெரியப்பா கிட்ட கன்வே பண்ணாம விட்டுருந்தாருன்னா, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பெரியப்பா நம்மள பார்க்க வந்திருப்பாரு. அம்மா, வேற வழியே இல்லம்மா, பெரியப்பாவை பார்க்க போலாமா? பெரியப்பா கண்டிப்பா நமக்கு உதவுவாருமா. வாமா, பெரியப்பாவை பார்க்க போலாம். அம்மா, நந்தினி சொல்றதும் சரிதான். பெரியப்பா வீட்டுக்கே போலாமா? அங்க போய் அவரை பார்த்து பேசிட்டு வருவோம்மா. பயணம் செய்த பாதை எங்கே? உறவு என்ற வார்த்தை எங்கே? வாழ்க்கை ஒரு பொய்தானோ? வழி என்ன செய்தேனோ? முள் மீது போட்ட துணியாக கிடக்கின்றே. கண்ணீரில் கனவை ஏந்திக் கொண்டு நடக்கின்றே. பயணம் செய்த பாதை எங்கே? உறவு என்ற வார்த்தை எங்கே? வாழ்க்கை ஒரு பொய்தானோ? வழி என்ன செய்தேனோ? முள் மீது போட்ட துணியாக கிடக்கின்றே.